அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 24ஆம் தேதி 24ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை வழக்கம் போல சிறப்பான முறையில் தொகுத்து வழங்க போறோம். சரியா, திட்டங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பாயிண்ட் கூட விடாம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பொறுமையா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அப்படியே விடாம அந்த நோட்ஸ் எல்லாமே ஒரு நோட்டு போட்டு தொடர்ந்து எழுதிட்டே இருங்க. சரிங்களா? அதே மாதிரி நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்கிற அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா பதில்களை சொல்லிட்டே வாங்க. இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள்ல அக்டோபர் 24 சில முக்கியமான தினங்கள் இருக்குது. அங்க தினங்கள் தொடர்பான ஸ்டாட்டிக் ஜேகே சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல அடங்கி இருக்குது இன்றைய தினத்துல. ஓகேவா? இது தவிர இந்த பழைய வாகனங்கள் அதை அளிப்பதற்கான அந்த கொள்கை எப்போ வெளியிடப்பட்டது, அது தொடர்பான திட்டம் என்ன, உதான் திட்டம், அப்புறம் வங்கி வாடிக்கையாளர்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எத்தனை பேரை நாமினியா வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்களை இந்த தினத்துல நடப்பு செய்தியில பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் அக்டோபர் 24. ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய தினங்கள் சூப்பரா கிடைச்சிருக்கு. இந்த தினத்துல அக்டோபர் 24 அப்படின்னாலே நமக்கு மறக்க கூடாத ஒரு தினம் இருக்குது. என்ன தினமா? ஐக்கிய நாடுகள் சபை தினம். சரியா? அக்டோபர் 24. சரியா? ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் 24 1945 அன்று உருவாக்கப்பட்டது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட அக்டோபர் 24 தான் நமக்கு ஐக்கிய நாடுகள் சபை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஐநா அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 நாடுகள் இதுல இப்ப கரண்ட்ல மெம்பரா இருக்கிறாங்க. இதுல கடைசியாக உறுப்பினராக இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான். சரியா? சவுத் சூடான் தான் இதுல கடைசியாக, அதாவது 193வது உறுப்பினராக இணைந்த நாடு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பிசி லெவல் எஸ்ஐ எக்ஸாம்லாம் ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமா இருக்கும். சரியாமா? அப்போ ஐநா சபையில் கடைசியாக இணைந்த நாடு சவுத் சூடான். இப்போ சூடான்ல உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. அது சூடான். இது தெற்கு சூடான். கவனமா இருங்க. சூடான்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் காவேரி. மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய சரிங்களா தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்ல இருக்கு ஹெட் குவார்டர்ஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய செக்ரட்டரி ஜெனரல், சரியா, பொதுச் செயலாளராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்டரஸ். சரி, ஆண்டனியோ குட்டரஸ் அவர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அதாவது இப்போ அதே மாதிரி இன்னொரு பதவி பார்த்துக்கோங்க. யுஎன்ஜிஏனா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஐநாவின் பொது சபை. அந்த பொது சபையோட தலைவராக பிரசிடண்டாக தற்போது இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா அன்னலீனா பேர்பாக். சரி, அன்னலீனா அவர்கள் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அதாவது இப்ப இந்தியாவோட முக்கியமான முடிவுகள் நிறைய எங்கதான் எடுக்கப்படும்? பாராளுமன்றத்துல. சரிங்களா? அந்த பாராளுமன்றம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற முக்கியமான அமைப்பு தான் அந்த ஐநாவின் பொது சபை. சரியா? ஐநா பொது சபையின் தலைவராக இருப்பவர் அன்னலீனா அவர்கள். ஐநாவின் பொதுச் செயலாளர், சரி, செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பவர் தற்போது ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள். மறக்க கூடாது, இந்த ரெண்டு பதவிகள் முக்கியமானது. இதுல இருந்து கேள்விகள் கேட்கும்போது நம்ம பொதுவா பண்ணக்கூடிய தப்பு, பொதுச் செயலாளர் பொது சபையின் தலைவர், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம தப்பு பண்ணிடக்கூடாது. பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், ஐநா பொது சபையின் தலைவர் அன்னலீனா அவர்கள். கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து என்ன ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. அக்டோபர் 24 என்ன ஒரு முக்கியமான தினம்? உலக போலியோ தினம். சரி, வேர்ல்டு போலியோ டேன்னு சொல்லுவாங்க. இது எதற்காக இந்த தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போலியோக்கான அந்த தடுப்பு மருந்து. சரியா? பாருங்க, பேரு பாருங்க, போலியோ. சரியா? போலியோ மைட்டிஸுக்கு எதிராக தடுப்பூசியை உருவாக்கிய முதல் குழுவிற்கு தலைமை தாங்கிய ஜோனாஸ் சால்க். என்ன பேருமா? ஜோனாஸ் சால்கின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில், ஓகேவா, உலக போலியோ தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 24ஆம் தேதியில். இதுல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை பார்த்திருக்கோம். கவனமா இருக்குமா? அந்த போலியோவுக்கான தடுப்பூசியோட பேரு இந்த போலியோ மைலிட்டிஸ் சொல்லுவாங்க. இதை கண்டுபிடித்த அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் ஜோனாஸ் சால்க். அவருடைய பர்த்டே தான் நமக்கு அக்டோபர் 24ஆம் தேதி உலக போலியோ தினம். இது சாதாரணமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய. இது தவிர வேர்ல்டு லெவல்ல உலக போலியோ ஒழிப்பு திட்டம் எப்ப தொடங்குறாங்க? இந்தியாவில அது தொடர்புடைய திட்டம் என்ன? அதே மாதிரி இந்த போலியோ இந்தியாவில எப்போ ஒழிக்கப்பட்டது? இப்படி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். கவனமா இருக்கு. பாருங்க, உலக போலியோ ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1988. 1988ல வேர்ல்டு லெவல்ல உலக போலியோ ஒழிப்பு தினம் தொடங்கப்பட்டது. 88 நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஞாபகம் இருக்கா? இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை. ஓகேவா? இரண்டாவது தேசிய காடுகள் கொள்கை 1988. அடுத்து அந்த பினாமி அந்த சொத்துக்கள் அந்த குவிப்பதை தடுக்கும் சட்டம். சரி, அடுத்து
ஊழல் தடுப்பு சட்டம், சரியா, கரப்ஷன், ஊழல் தடுப்பு சட்டம் 1988. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வருஷத்துல தான் உலக போலியோ ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இந்தியாவில் தேசிய புற்றுநோய் பதிவு திட்டம், இதே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. புற்றுநோய் பதிவு திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1962, கொஞ்சம் பழசு. சரிங்களா? சரி, இப்ப வர்றது ரொம்ப முக்கியமானது பாருங்க. 1978 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம், கவனமா இருங்க. 1978ஆம் ஆண்டு இந்தியாவில் நோய் தடுப்புக்கான விரிவாக்க திட்டம் தொடங்கப்பட்டது. என்ன சொல்லிருக்காங்க பாத்துக்கோங்க, நோய் தடுப்புக்கான ஒரு விரிவாக்க திட்டம் இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட வருஷம் 1978. மறக்காதீங்க. சரிங்களா? ஒன்னு முக்கியமா எல்லாமே சேர்த்து இது வந்து அப்படி தொகுத்து கொடுத்துருக்கோம். சரி, பேருக்கு ஜஸ்ட் உலக போலியோ தினம் இளைய தினம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா போலியோ சம்பந்தமா என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு மொத்தமா தேடி கண்டுபிடிச்சு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கும். தயவு செய்து அதை ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? நல்லா பதில்கள் சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதான் ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனா அந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்காது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கம்மா. இந்த 78ஆம் ஆண்டிற்கு பிறகு 1985ஆம் ஆண்டில் இந்தியாவில் அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் என மறுபெயரிடப்பட்டது. சரி, யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா? அந்த 78ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த தேசிய தடுப்பூசி திட்டமானது அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் என பெயரில் மாற்றப்பட்ட வருஷம் 1985. மறக்காதீங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஓகேவா? இந்தியாவில் போலியோ நோய் ஒழிப்பு திட்டம் சரிங்களா மார்ச் 16, 1995 அன்று தொடங்கப்பட்டது. இது என்ன ஏற்கனவே சொன்ன திட்டத்துக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, இந்த பல்ஸ் போலியோன்னு சொல்லுவாங்களா, இந்த பல்ஸ் போலியோ, அதாவது இந்த வாய் வழி இந்த போலியோ சொட்டு மருந்து முதல் முறையாக வழங்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 எந்த வருஷம் 1995. சரி, 1995 என்ன போறோம், நமக்கு உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 1995. அதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு. சரிங்களா? அந்த 95ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் முதல் முறையாக இந்த போலியோ நோய் ஒழிப்பு திட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த பல்ஸ் போலியோ அப்படின்னு சொல்லுவாங்களா, வாய் வழி அந்த போலியோ சொட்டு மருந்து முதல் முறையாக வழங்கப்பட்ட நாள் மார்ச் 16. இது எதுக்கு திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்ச் 16ஆம் தேதி தான் இந்தியாவில் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது, தேசிய தடுப்பூசி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமானதுமா, இந்தியாவில் தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. அதுக்கு காரணம் இந்த பல்ஸ் போலியோ அந்த போலியோ ஒழிப்பு தினம். சரிங்களா? அதை ஒழிப்பதற்காக மார்ச் 16, 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக அந்த வாய் வழி அந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்ட நாள். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து போலாமா, இந்த திட்டம் சரிங்களா, அதை நம்ம சொன்ன மாதிரி இந்த பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து மூலம் எத்தனை வயதுக்கு உட்பட்ட 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதை நோக்கமாக கொண்டது. சரியா? அதே மாதிரி இப்படி நம்ம 95க்கு அப்புறம் அந்த போலியோ தடுப்பு மருந்துகளை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. கடைசியாக ஜனவரி 13, சரி, ஜனவரி 13, 2011 அன்று இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்களா ஒன் டே மேட்ச்ல. ஓகேவா? வேர்ல்டு கப் வந்து டைட்டில் பண்ணாங்களா 2011 அந்த வருஷம் ஜனவரி 13, 2011 அன்று மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் போலியோ வைரஸ் பாதிப்பு பதிவாகி இருந்தது. அப்ப இந்தியாவில் கடைசியாக ஒரு போலியோ பாதிப்பு புதிதாக பதிவானது எங்க அப்படின்னு கேட்டா மேற்கு வங்க மாநிலத்தின் ஹவுரா. எப்போ? ஜனவரி 13, 2011. இவ்வாறு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்தியாவில் புதுசா எந்த ஒரு போலியோ பாதிப்பும் இல்லாம இருந்ததுனால உலக சுகாதார அமைப்பு இந்தியாவிற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க. என்ன அங்கீகாரம் சொல்லிப்பாங்க, மார்ச் 27 டேட்டோட தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான சரிங்களா. மார்ச் 27, 2014 அன்று இந்தியாவிற்கு உலக சுகாதார அமைப்பினால் போலியோ இல்லாத நாடு என சான்றளிக்கப்பட்டது. அது என்ன சொல்லுவாங்க, இந்த போலியோ, சரியா, போலியோ ஃப்ரீ நேஷன், போலியோ ஃப்ரீ நேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க உலக சுகாதார அமைப்பிற்கு. இதற்கு கடைசியாக அந்த போலியோ பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது 2011. தொடர்ந்து 3 ஆண்டுகள் போலியோ பாதிப்பு இல்லை. அதனால இந்தியாவில் புதுசாக போலியோ பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால உலக சுகாதார அமைப்பு இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டனால மறக்க கூடாது, மார்ச் 27, 2014. சரிங்களா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம அக்டோபர் 24 முக்கிய தினங்கள் பார்த்துருக்கலாமா. அதுல கடைசியாக இன்னொரு முக்கியமான தினம் அக்டோபர் 24 உலக தகவல் வளர்ச்சி தினம். சரியா? உலக தகவல் வளர்ச்சி தினம் அல்லது உலக தகவல் மேம்பாட்டு தினம். சரிங்களா? நம்ம நிறைய சோசியல் மீடியா எல்லாமே பயன்படுத்தி இருக்கும், பாதுகாப்பானதாக விழிப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த அக்டோபர் 24 உலக தகவல் வளர்ச்சி தினம். அப்ப அக்டோபர் 24 மறக்கக்கூடாது, முக்கியமானது உலக போலியோ தினம், ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட தினம், அடுத்து நம்ம பார்க்கிற உலக தகவல் வளர்ச்சி தினம். இந்த 3மே அக்டோபர் 24 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து போலாமா. அடுத்து
நியூஸ் பேப்பர்ல வந்த சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொருளாதாரம் தொடர்பான ஒரு பேங்க், சரி, ஒரு வங்கி தொடர்புடைய ஒரு நடப்பு செய்தி பாருங்க. வங்கி வாடிக்கையாளர்கள் 4 நாமினிகள் வரை நியமிக்க அனுமதி. அதாவது புதுசா அக்கௌண்ட் தொடங்குறாங்க ஒரு பேங்க்ல, ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாக அல்லது ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கேட்பாங்க நாமினி. அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்போம், நமக்கு ஏதாச்சும் பின்னாடி ஒரு மரணம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்திற்கு, சரிங்களா, உரிமையை கொண்டாடுவதற்கு யாரு பிரதிநிதி, ஓகேவா, வருங்கால அந்த பிரதிநிதி யாருக்கு அந்த அமௌண்ட் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நாமினியா வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தது. சரிங்களா, இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்படி வங்கி வாடிக்கையாளர்கள் 4 பேரை, ஒரு 4 நபர்களை வாரிசு பிரதிநிதிகளாக, சரியா, வாரிசு பிரதிநிதிகளாக நீங்க நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா, பாருங்க. நாடு முழுவதும் வங்கிகளில் உரிமை கோரப்படாமல் இருக்கும் தொகை ரூபாய், சரிங்களா, பாருங்க, 2024 மார்ச் நிலவரப்படி ரூபாய் 78,000 கோடி. சரிங்களா, அதாவது பேங்க்ல அக்கௌண்ட்ல நம்ம ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், மினிமம் பேலன்ஸுக்காக ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம், 5,000, 10,000, 20,000 ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம். சரிங்களா, அப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வேலை, சரி, ஏதோ ஒரு ஜாபுக்காக அதர் ஸ்டேட்டுக்கோ அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ அதர் கண்ட்ரி கூட போயிருப்போம், அப்படியே அந்த அமௌண்ட் அங்க நின்று போயிடும். சரிங்களா, இதுல நிறைய பேர் அந்த பேங்க்ல அமௌண்ட் யாருடையது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மகளிர் காலேஜ்லயே ஸ்கூல்ல படிக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போகும்போதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க, அதுல ஏதோ கொஞ்சம் பணம் இருந்திருக்கும். திருமணம் ஆன பிறகு வேற இடத்துக்கு போயிடுறாங்க, திருப்பி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதோ அல்லது அக்கௌண்ட்டை வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ அல்லது அவங்க இருக்கிற இடத்துக்கோ அப்படி மாத்தாம அப்படியே விட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த பேங்க்ல அந்த பணத்தை சரியா உரிமை கோருவதற்கு யாருமே இல்லை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய தொகை எவ்வளவு? மார்ச் 2024 நிலவரப்படி 78,000 கோடி. இந்த பணத்தை சரியா கரெக்டா கண்டுபிடிச்சு யாருக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆர்பிஐ வங்கிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு நடப்பு செய்தி தான் பாருங்க. சரிங்களா, இதற்கு தேர்வு காணும் வகையில், சரி, அப்படி உரிமை கோரப்படாத அந்த பணத்தினை, சரிங்களா, பணத்திற்கான பிரச்சனையை, அதாவது யார்கிட்ட கொடுக்கணும் அந்த பணத்தை, அதற்கான தீர்வு காணும் வகையில் நவம்பர் 1 முதல் மறக்கூடாதுமா, நவம்பர் 1, 2025, சரி, நவம்பர் 1, 2025 முதல் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் சேமிப்பு கணக்குகள், லாக்கர் கணக்குகள், சரி, லாக்கர்லாம் வச்சு இந்த நம்ம வச்சிருப்போம் லாக்கர், நிலையான வைப்பு தொகைகளுக்கு 4 நாமினிகள், அதாவது 4 வாரிசு பிரதிநிதிகளை நியமிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோமா, அதாவது இப்போ இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாமினி இருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு கூட ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கலாம், ஒரு வாரிசு பிரதிநிதி, ஓகேவா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவங்க கூட மரணம் அடைஞ்சிருக்கலாம். அப்படி போனா கூட அந்த பணம், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் அப்படியே இருக்கும். சரி, உரிமை யாருமே கோர முடியாத அளவுக்கு போயிடும். அப்படிலாம் இல்லாம சரியா ஒருத்தர் பணம் மற்றவங்களுக்கும் இருக்கட்டும், அப்படி இருந்தாதான் அந்த பணம் குறிப்பிட்ட அந்த வாரிசு பிரதிநிதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பதிலா 4 வாரிசு பிரதிநிதிகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ. சரிங்களா, இது எப்பத்திலிருந்து நடைமுறைக்கு வருதுமா, மறக்க கூடாது, நவம்பர் 1, சரியா, 2025 முதல் 4 பிரதிநிதிகள், இந்த வாரிசு பிரதிநிதிகளை நியமிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வங்கி சட்டங்கள் திருத்தம் மசோதா 2024 ஒரு பகுதியாகும். சரிங்களா, இதுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்கோம். இப்படியே நம்ம பின்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வங்கிகள் தொடர்பான இப்போ இந்த 4 நாமினிகள் கொண்டு வரணும் அப்படின்னா சில சட்டங்கள்ல திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அது என்ன சட்டங்கள் அப்படிங்கிற பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சட்டங்கள் பாருங்கம்மா. இதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, ஆர்பிஐ சட்டம், சரியா, ஆர்பிஐ ஆக்ட் 1934, சரியா, இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 அன்று உருவாக்கப்பட்டது. இப்போ ஏப்ரல் 1, 1935, ஓகேவா. ஆனா அதுக்கு பயன்படுத்தப்பட்ட சட்டம் ஆர்பிஐ சட்டம் 1934, மறந்துடாதீங்க. சரிங்களா, சரி, ஆர்பிஐ சட்டம் 1934. அடுத்து வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949, சரியா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், சரியா, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எந்த வருஷம்? 1949. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி சட்டம், சரி, எஸ்பிஐ சட்டம், சரிங்களா, அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வங்கி தான் 1955 அன்று எந்த வங்கியை மாற்றப்பட்டது? எஸ்பிஐ, ஓகேவா. அந்த எஸ்பிஐ சட்டம் 1955. அடுத்து வங்கி நிறுவனங்கள் கையகப்படுத்துதல் மற்றும் பரிமாற்ற சட்டம் 1970, சரிங்களா. இந்த சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுதான் பண்ணியிருக்கிறாங்க இதை, ஓகேவா. முன்னதாக வங்கிகளில் ஒரு நாமினியை மட்டுமே நியமிக்க அனுமதி இருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க ஒரு வங்கிகள்ல ஒரு திட்டத்தின் மூலம் நன்மை அடையும் வாடிக்கையாளர் ஒரே ஒரு வாரிசு பிரதிநிதியா வைக்க முடியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எத்தனை மாதிரி இருக்கிறாங்க? 4ஆக மாற்றப்பட்டுள்ளது, உயர்த்தப்பட்டுள்ளது. எப்போது முதல் நடைமுறை?
நவம்பர் 1, 2025 மறக்காதீங்க. சரிங்களா? அது தொடர்புடைய சட்டம் இப்படிதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. நிறைய சட்டங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருந்தாலும் எந்த சட்டம், எந்த திட்டம், என்ன ஆர்டிக்கிள் சரியா நியூஸ் பேப்பர்ல வருதோ அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. கவனமா இருங்க. அடுத்து, கூட்டாக நிர்வகிக்கப்படும் பாதுகாப்பு பட்டங்களுக்கு 2 நாமினிகள் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது இப்போ ஒரு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அந்த பாதுகாப்பு பட்டங்கள் இந்த லாக்கர்ல பார்த்தீங்கன்னா 2 நாமினிகள் நியமிக்கப்படலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப புதுசா அந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா சில பேர் வச்சிருக்கலாம். அதுல முதல் நாமினி யாரு, செகண்ட் நாமினி யாரு, அதன் அடிப்படையில அவங்களுக்கு அந்த பிரிஃபரன்ஸ் சரியா முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப சூப்பரான ஒரு எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் கிடைச்சிருக்கு. கவனமா இருங்க. வங்கிகள் தொடர்பான சட்டங்களும் செய்தியில வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மாநாடு. ஒரு முக்கியமான மாநாடு, நிறைய போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடிய ஒரு மாநாடு, ஆசியான் மாநாடு. ஆசியான் மாநாடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு. சரி, ஆசியான் அப்படின்னா சில பேப்பர்ல ஏசியான் போட்டிருப்பாங்க, பதவும் ஸ்பெல்லிங் ASEAN. சரியா? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். சரி, சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, இந்த ஆசியான் அமைப்பில் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், சிங்கப்பூர் உள்ளிட்ட 10 நாடுகள் உறுப்பினர்களா உள்ளனர். சரிங்களா? யாருமா? சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து. நான் எப்பவுமே சொல்லுவேன் இதை, இப்போ ஒரு அமைப்புல யார் உறுப்பினரா இருக்கிறாங்க, இந்தியா உறுப்பினரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது டவுட் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியான் அமைப்புல எப்பவுமே அந்த மூக்குலாம் கொஞ்சம் இந்த சைனா மூக்கு, ஜப்பான் மூக்குலாம் இருக்கலாம், கொஞ்சம் மூக்குலாம் சப்பி போன மாதிரி இருக்கலாம். இந்த சப்பி போன மூக்கு அந்த மூக்குகளை சரி அந்த நோஸ் அந்த மூக்கை கொண்ட நாடுகள் தான் ஆசியான் அமைப்பு இருப்பாங்க. இப்போ இந்தியா அதுல உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புல 10 நாடுகள் உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த அமைப்பின் 3 நாள் உச்சி மாநாடு மலேசிய தலைநகரம் கோலாலம்பூரில் வரும் அக்டோபர் 26 சரி அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்குகிறது. இதன் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி முறையில் தான் நான் பங்கேற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. என்ன செய்தி பாக்குறோங்க? ஆசியான் மாநாடு சரிங்களா இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது 45வது மாநாடு. அந்த ஆசியான் மாநாடு நடைபெறவுள்ள நாடு மலேசியா, மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர்ல நடைபெற உள்ளது. சரிங்களா? அந்த மாநாடு நடக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஆசியான் இந்தியா என்னது அந்த மாநாடு நடைபெறும். அது வந்துட்டு ஆசியான் இந்தியா மாநாடு 22வது மாநாடு. கவனம் பாருங்க, இந்த மாநாட்டுல நேர்ல வந்து கலந்துக்காம நான் வந்து காணொலி முறைகள் தான் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் செய்தியில வந்திருக்கு, கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே. மலேசியாவின் தற்போது பிரதமராக இருப்பவர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள். சரிங்களா? அதாவது எனக்கு நேர்ல வர முடியல, நான் காணொலி முறையில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டு சரிங்களா ஒரு தொலைபேசி மூலமாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அப்படிதான் செய்தியில வந்திருக்கு, கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆசியான் அமைப்பு. சரிங்களா? பாருங்க, நம்ம தினந்தோறும் ஒரு அமைப்பு கூட நம்ம அப்பப்போ ஆட் பண்ணிட்டே இருக்கோம். பாருங்க, அந்த வகையில ஆசியான் அமைப்பு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு சொல்லுவாங்க. இந்தியா ஆசியாவில தெற்காசியாவில வரும், அதாவது சார்க் அமைப்பு. தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு சொல்லுவாங்க சார்க், அதுல இந்தியா வரும். இது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. இந்தியா இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஆசியாவில சவுத். சரியா? இது ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் வரும்போது இந்த பக்கத்துல தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா யாரெல்லாம் இருப்பாங்க? பிலிப்பைன்ஸ், சரியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகள் இருக்கும். கவனமா இருங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1967 அன்று உருவாக்கப்பட்டது. சரியா? ஞாபகமா 1967 டேட் பார்த்தீங்கன்னா 8. சரியா? 1960 6 7 8 வருது. கவனமாங்க. 1967 அன்று உருவாக்கப்பட்டது. ஆசியான் அமைப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கை 10. அந்த 10 உறுப்பினர்களும் லைட்டா கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, கவனமா இருங்க. சரிங்களா? இந்த ஆசியான் அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் அமைந்துள்ளது. கவனமா இருக்கு. சரியா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தோனேஷியாவின் எந்த தீவில் இருந்து சுனாமி எந்த தேதியில் உருவானது? சரியா? என்ன டேட், எந்த தீவு அப்படிங்கறத பதில சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, சரி, இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேமா. இப்போ இந்த வருஷம் மலேசியாவில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு ஆசியான் மாநாடு. கடந்த ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு அந்த ஆசியான் அமைப்பின் அந்த 44வது மாநாடு நடைபெற்ற இடம் லாவோஸ். எந்த நாட்டில் நடைபெற்றது? லாவோஸ் நாட்டில் நடைபெற்றது. இப்போ 2025ஆம் ஆண்டு மலேசியா, 2026ஆம் ஆண்டு ஆசியான் அமைப்பின் மாநாடு நடைபெறவுள்ள நாடு பிலிப்பைன்ஸ், மறக்காதீங்க. சரியா? அடுத்தாப்புல பார்க்குற முக்கியமான நோட்ஸ் பாருங்கம்மா. சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு சூப்பரான செய்தி, ஒரு பாலிசி, ஒரு கொள்கை அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன கொள்கை அப்படிங்கறத பாருங்க.
பழைய வாகன அழிப்பு கொள்கை ரொம்ப நாளாவே நியூஸ்ல வந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே. சரியா? அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஓல்டு வெஹிக்கிள்ஸ் இந்த ஸ்கிராப் பாலிசின்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்கிராப்பிங் பாலிசி. ஓகேவா? மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2021. அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளை கடந்து அரசு வாகனங்களோ தனிநபர்களின் வாகனங்களோ பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழலுக்கு அதிக அளவு அந்த என்ன சொல்லுவாங்க காற்று மாசுபாட்டினை உருவாக்குகிறது. இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் இந்த பழைய வாகன அழிப்பு கொள்கையை எந்த வருஷம் உருவாக்கி இருக்கிறாங்க? 2021ஆம் ஆண்டு அன்று மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. என்ன சிறப்புகள் அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? இத்திட்டம் பழைய மற்றும் மாசுபடுத்தும் வாகனங்களை அப்புறப்படுத்துவதை, சரியா, அழிப்பதை ஊக்கப்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் வாகனங்களுக்கு 20 வருடங்கள், வணிக வாகனங்களுக்கு 15 வருடங்களுக்கு பிறகு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கிறாமா? தனிநபரின் அதை இண்டிவிஜுவல், சரி, தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனமா இருந்தா அந்த வாகனம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, சரி, அந்த எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து கேட்கணும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வணிக வாகனங்கள், இந்த குட்டையான, சரியா, அந்த மாதிரி ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வணிக வாகனங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இத்தகுதி காலம் முடிந்ததும் வாகனத்தின் தகுதியை மறுதணிக்கை செய்து வாகனங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்ப மறுதணிக்கை செய்து அந்த வாகனம் பயன்படுத்தக்கூடிய இந்த வெஹிக்கிள் ஃபிட்டா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இல்ல அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்ல இது வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அப்படி ஒட்டச்சி தூளாக்கி அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதான் அப்படி சொல்லிதான் அந்த பாலிசியை சொல்லியிருக்காங்க. அப்படி பழைய வாகனங்களை உடைச்சு போட்டாங்க அப்படின்னா அந்த உடைக்கும் வசதி, அதுக்கு திட்டம் இருக்குது. அப்படி பழைய வாகனங்கள் உடைக்கப்பட்டது அப்படின்னா சில சலுகைகள், அதாவது புதிய வாகனங்களை வாங்கும்போது அந்த சில சலுகைகளையும் அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, பாருங்க. இதற்கு அடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நடைமுறை தொடரும். அடுத்து பாருங்க, 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களுக்கு மறு தணிக்கை சோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எத்தனை வருஷம்? சாதாரணமாக இந்த 2 வீலருக்கு 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 2 சக்கர வாகனங்களுக்கு மறு தணிக்கை சோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அதுலயும் அந்த வாகனம் சரியான கண்டிஷன்ல இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. புதிய வாகனம் வாங்க விரும்புவோர் அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வாகன அழிப்பு மையங்களில் தங்கள் பழைய வாகனங்களை ஒப்படைக்கலாம். சரி, அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வாகன அழிப்பு மையங்கள், ஸ்கிராப்பிங் சென்டர் சொல்லுவாங்க, அந்த மையங்கள்ல உங்களோட பழைய வாகனங்களை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாருங்க. அப்படி பழைய வாகனங்களை ஒப்படைப்பவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் போது 25% வரி தள்ளுபடி, பதிவு கட்டணம் ரத்து உள்பட பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. என்ன சொல்லியிருக்கிறாங்க? யாரெல்லாம் அந்த பழைய வாகனங்கள் வச்சிருக்காங்களோ அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் சொல்லலாம், இந்த எஃப்சில தேர்ச்சி பெற முடியாத வாகனம் இருந்துன்னா அந்த வாகனங்களை அரசு அறிவித்துள்ள அந்த பழைய வாகன அந்த ஒழிப்பு அந்த மையத்தில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு காரு பைக்கு ஏதாவது நமக்கு செட் ஆகல அப்படின்னா நம்ம யார்ட்டும் விற்பனை செய்யறோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? ஒண்ணு இன்னொருத்தங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. அப்படி யூஸ் பண்ண முடியாத வாகனங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா டயர் தனியா, வீல் தனியா, இன்ஜின் தனியா, சரியா, என்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா வித்துருவாங்க. அப்படி வித்தா மறுபடியும் நம்ம வந்துட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். சரிங்களா? எப்படி பிரிச்சு தனித்தனியா போட்டாலும் அது வந்து பழசுதான். அதனால சுற்றுச்சூழலுக்கு மறுபடியும் காற்று மாசுபாடு ஏற்படும். அப்படிலாம் இல்லாம அந்த பழைய வாகனங்களை அடிச்சு உடைச்சு நொறுக்கிறணும். ஓகேவா? அப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ அரசு அனுமதிக்கப்பட்ட அந்த மையத்துல யாரு பழைய வாகனங்களை கொடுத்து அவங்களுடைய வாகனங்களை உடைச்சு தூள்தலா போடுறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் அறிவித்தல ஒரு சலுகை. என்ன சொல்லிருக்காங்க? புதிய வாகனம் வாங்கும்போது அவர்களுக்கு 25% வரி தள்ளுபடி, சரியா, வழங்கப்படும். அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லுவாங்கல்ல, பதிவு கட்டணம் ரத்து உள்பட சலுகைகளை மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. அடுத்து மறுதணிக்கை சோதனையில் வாகனத்தின் சாலை தகுதியை நிர்ணயிக்கும் விரிவான ஆய்வுகள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. வாகனம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறதா என்பதை சோதிக்க வாகனத்தின் புகை வெளியேற்ற அளவு சரிபார்க்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மறுதணிக்கை சோதனையில் தோல்வி அடையும் வாகனத்தில் பதிவை புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்கம்மா. அடுத்து பாருங்க, இந்த வாகன அழிப்பின் சலுகைகள் நம்ம ஏற்கனவே லைட்டா சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, வாகனத்தை ஒப்படைத்து, அதாவது இந்த பழைய வாகனத்தை ஒப்படைத்து வாகன அழிப்பு சான்றிதழ் பெற்ற பெற்ற உரிமையாளருக்கு அவர் வாங்கும் புதிய வாகனத்தின் விலை ரேட்ல 4 முதல் 6% வரை தள்ளுபடி கிடைக்கும். ஏற்கனவே இந்த டாக்ஸும் 25%, அந்த பதிவு கட்டணம் ரத்தம் சொல்லிருக்காங்க. இதுல கூடுதல் தகவல் கவனமா இருக்க. சரிங்களா? அந்த காரோட அந்த பைக்கோட ரேட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 4 முதல் 6% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லிருக்காங்க.
புதிய வாகனத்திற்கான பதிவு கட்டணமும் முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது. இது வந்து கூடுதல் செய்தி. அடுத்து மேலும் போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கு 25% வரையிலும், போக்குவரத்து வாகனங்களுக்கு 15% வரையிலும் சாலை வரியில் சலுகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் செய்தி. அடுத்து மறு தணிக்கையில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பயன்படுத்தப்படவிருக்கும் பழைய வாகனங்களுக்கு சாலை வரியில் 10 முதல் 15% வரை பசுமை வரி விதிக்கப்படும். சரி, இந்த கிரீன் டாக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்க 15 வருஷம் 20 வருஷம் தாண்டி இருக்கிற பழைய வாகனங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மறு தணிக்கை, சரிங்களா, தணிக்கையில் போயிட்டு அந்த சர்டிபிகேட் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படி சொல்லி அந்த சர்டிபிகேட் வாங்கினா கூட அந்த வாகனங்களுக்கு பசுமை வரியாக எத்தனை சதவீதம், 10 முதல் 15% விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்து இந்த ஸ்கிராப்பிங் திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. சரி, அந்த பழைய வாகனங்களை அந்த ஒழிப்பதற்கான அந்த திட்டம் காற்று மாசுபாட்டை குறைக்கும். இது வந்து இந்த மெயின்ஸ் மாதிரி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனமா இருங்க. காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காலாவதியான அது பழைய வாகனங்களை அளிக்கும் இந்த ஸ்கிராப்பிங் திட்டம் தமிழகத்தில் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதுதான் செய்தியில வந்துருது. அதனால அதோட பின்னணி எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துரும். கவனமா இருங்க. சரிங்களா, புகை மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் வாகனங்களின் தகுதி சான்றிதழை ரத்து செய்வதோடு அவற்றை அப்புறப்படுத்தவும் மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான அரசாணை எப்போ வெளியிட்டாங்க, 2021. மறக்க கூடாது. சரிங்களா, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் காலாவதியான வாகனங்களை அளிப்பது இப்போதைய கட்டாயம் இல்லை. இப்போதைக்கு கட்டாயம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் பொதுமக்களின் காலாவதியான வாகனங்களை அளிப்பது இப்போதைக்கு கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அல்லது தனியார் இந்த வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, ஒரு விளையாட்டு செய்தி. விளையாட்டு செய்தி அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போறோம். கவனம் பாருங்க. நீரஜ் சோப்ராவிற்கு லெப்டினன்ட் கர்னல் பதவி. சரியா, இந்தியாவில் ஈட்டி எறிதல் ஜாவலின் த்ரோ அப்படின்னாலே ஞாபகம் வரக்கூடிய முக்கியமான ஒரு நபர் நீரஜ் சோப்ரா அவர்கள். அவர்களுக்கு சமீபத்தில் லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர நீரஜ் சோப்ரா அவர்கள் என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஈட்டி எறிதல் வீரரான, சரியா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். கவனமாங்க, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இந்த ஜாவலின் த்ரோ வீரரான நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு இந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த பதவியை யார் வழங்கினாங்க, அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்கள், அடுத்து தற்போது ராணுவத்தின், சரியா, இந்தியன் ஆர்மியோட தலைமை தளபதி இருக்கிற உபேந்திர திவிவேதி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வேற என்ன சாதனை படைச்சிருக்காங்க சொல்லி பாருங்க. நீரஜ் சோப்ரா கடந்த 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்திய ராணுவத்தில் நயிப் சுபேதாராக இணைந்தார். அதுக்கப்புறம் சுபேதாரர் அப்படி ஒவ்வொரு பதவியிலும் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சரி, நீரஜ் சோப்ரா அவர்கள் என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பிடத்தக்க முக்கியமான சாதனை 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தங்க பதக்கம். சரிங்களா, அதாவது 32வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டி 2020ஆம் ஆண்டு எங்கு நடைபெற இருந்தது, டோக்கியோவில், ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் நடைபெற இருந்தது. சரிங்களா, கோவிட்-19 திருவிழா காரணமாக 2021ஆம் ஆண்டில் அந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. எந்த வருஷம், 2021ல. நம்ம போடும்போது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 போடுவோம். அந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற வருஷம் 2021. அந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில, சரிங்களா, எப்போ அடுத்து பின்னாடி வரப்போதுமா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2021 அன்று ஈட்டி எறிதல் போட்டியில் தங்க பதக்கம் என்று சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா அவர்கள். சரிங்களா, அடுத்து 2024ஆம் ஆண்டு, சரிங்களா, 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ். அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா அவர்கள். சரிங்களா, அடுத்தடுத்த போட்டிகள்ல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானமா கவனமா இருங்க. சரியா, அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க நீரஜ் சோப்ரா அவர்கள். அடுத்து ஈட்டி எறிதல் போட்டியில் 90.23 மீட்டர் எறிந்து இந்திய விளையாட்டு வரலாற்றில் மைல்கல் சாதனையும் அவர் படைத்துள்ளார். அதாவது ஜாவலின் த்ரோல இந்தியாவில இருந்து ஒரு இந்தியர் அதிக தூரம் வீசியிருக்காங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா அவர்கள் தான். எத்தனை மீட்டர் வீசிருக்காங்க, 90.23 மீட்டர். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன சொன்ன மாதிரி நீரஜ் சோப்ரா அவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம எப்ப என்ன சொல்லியிருந்தோம், டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தங்க பதக்கத்தை வென்ற நாள் ஆகஸ்ட் 7, 2021. அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியானது, சரிங்களா,
மத்திய அரசுனால என்ன தினமா அறிவிச்சிருக்காங்க, தேசிய ஈட்டி எறிதல் தினம். நேஷனல் ஜாவலின் த்ரோ டே அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரொம்ப முக்கியமானது. ஈட்டி எறிதல் அப்படின்னா ஞாபகம் முக்கியமான நபர் நீரஜ் சோப்ரா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தங்கப்பதக்கம், அடுத்தவள பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளிப்பதக்கம், 2023 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. இதுல ஒரு போனஸ் கேள்வி நம்ம ஏற்கனவே நம்ம நடத்திருக்கிறோம். சரிங்களா, தொடர்ந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு இது ஈஸியா பதில் சொல்ல முடியும். நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான சரியா தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது? இது ஒரு போனஸ் கேள்வியா, பதில சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா, அடுத்ததாக திட்டங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்டங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த வகையில நம்ம இன்னைக்கு செய்தித்தாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் உதான் திட்டம். சரியா, உதான் திட்டம், அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. உதான், UDAN, அதோட ஷார்ட் நேம். ஃபுல் நேம் பார்த்துக்கோங்கம்மா, உதே. சரியா, உதே தேஷ், உதே தேஷ் கா ஆம் நாகரிக். ஓகேவா, உதான் திட்டம் என்பது மத்திய அரசின் உதே தேஷ் ஆம் கா ஆம்ரேக் நாகரிக் என்பதன் சுருக்கமாகும். இது பிராந்திய இணைப்பு திட்டம் சொல்லுவாங்க. சரியா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் எங்கெல்லாம் விமான இணைப்பு சரியா விமான இணைப்பு வசதிகள் இல்லையோ, இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் எங்கெல்லாம் விமான இணைப்பு சரியா இல்லையோ, அது எல்லா நகரங்களுக்கும் அந்த விமான இணைப்பு சேவை வழங்க வேண்டும். அதற்காக தான் இந்த உதான் திட்டம் தொடங்கப்பட்டது 2016ஆம் ஆண்டு. சரியா, கூடுதல் செய்தி என்ன அப்படிங்கறத பாருங்க. இந்த திட்டம் உதான் திட்டம் தொடங்கப்பட்டது முக்கியமான நோக்கம். உதான் திட்டம் சொல்லும் போது இன்னொரு திட்டம் இருக்குது, முடிஞ்ச பதில் சொல்ல பார்க்கலாம். அது ஷார்ட் நேம் UDAN. சரி, கேபிட்டல்ல வரும். இது உதான் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா, அப்படியே முடிஞ்சா இந்த யூல ஆரம்பிக்கிற ஒரு சில ஸ்கீம் பார்க்கலாம். உஜாலா திட்டம் இருக்குது, அடுத்து உஜ்வாலா, உஜ்வாலா, அடுத்து உஜாவாலா. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏ வரும், உஜாவாலா திட்டம். இதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பா போனஸ் கேள்வியா பதிலா இதை சொல்லுங்க. சரியா, உதான் திட்டம், உஜாலா திட்டம், உஜ்வாலா திட்டம், உஜாவாலா திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத மறக்காம பதிலா சொல்லுங்க. சரியா, நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. ஏன்னா நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்களோ அதை தான் நான் திருப்பியும் சொல்லிட்டே இருக்கேன், கவனமா இருங்க. நான் அந்த இடத்துல இருந்தா என்ன தப்பு பண்ணுங்க. சரி, கேர்லெஸ் மிஸ்டேக். நம்ம வீடியோ எடுக்கும்போது கூட சில நேரங்கள்ல ஒரு சில தவறுகள் வரதான் செய்து, மனித இயல்பு. அது மாதிரி நம்ம ஒரு தவறை திருப்பி பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொகுத்து நடப்பு செய்தியில் வரும்போது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், இதே மாதிரி இந்த டேட்ல இந்த வருஷத்துல இந்த இடத்துல என்ன மாநாடு, என்ன திட்டம், யாரு நேம் இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், எல்லாமே வாய்ப்பு கிடைக்கும் போது லிங்க் பண்ணி சொல்றோம். அதுதான் நம்மளோட சிறப்பு. கண்டிப்பா தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. சரியா, சரி பாருங்கம்மா. சரி, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முக்கியமான நோக்கம் இந்தியாவின் பின்தங்கிய மற்றும் சேவை செய்யப்படாத விமான நிலையங்களை மேம்படுத்தி விமான பயணத்தை மலிவு விலையில் சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். பின்தங்கிய பகுதிகளிலும் சரி, சாதாரண மக்களுக்கும் சரி விமான சேவை வழங்க வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களை சரியா வானூர்தி வரைபடத்தில் இணைத்தல். அதாவது இப்ப சென்னைனா மெயின் சிட்டி, அதுக்கு அடுத்து வெளியில வர சின்ன குட்டி ஊர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் சொல்றாங்க. அந்த நகரங்களுக்கும் விமான சேவை வழங்கி அந்த விமானத்திற்கான வரைபடத்தில் இணைக்க வேண்டும் அந்த நகரங்களை. அதற்கும் ஒரு நோக்கம் அப்படி சொல்றாங்க. அடுத்து இந்த திட்டம் அக்டோபர் 21, 2016 அன்று இந்திய வானூர்தி போக்குவரத்து கொள்கையின்படி உருவாக்கப்பட்டது. அப்போ உதான் திட்டம் தொடங்கப்பட்டது முறைப்படி அக்டோபர் 21, 2016. மறக்காதீங்க. சரியாமா, இந்த உதான் திட்டத்தின் முதல் சேவை சிம்லா மற்றும் டெல்லி இடையே ஏப்ரல் 27, 2017 அன்று தொடங்கப்பட்டது. இது ஒரு SS எக்ஸாம்ல கேட்டதாங்க நிறைய பேர். அதாவது உதான் திட்டத்தின் முதல் சேவை தொடங்கப்பட்டது அப்படின்னா எல்லாரும் எந்த வருஷத்து போட்டாங்க, நிறைய 2016 திட்டம் தொடங்கப்பட்டது. 2016 உதான் திட்டத்தின் மூலம் இந்த விமான இணைப்பு சேவை முதலில் தொடங்கப்பட்டது சிம்லா டு டெல்லி. தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 27, 2017. மறக்க கூடாது. திட்டம் 2016, முதல் சேவை அதுக்கு அடுத்த வருஷம் 2017. மறக்காது. சரியா, இதுவரை இந்த உதான் திட்டத்தின் கீழ் 93 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அது ஒரு கூடுதல் செய்தி. அதே மாதிரி 649 வழித்தடங்களில் விமானங்கள் இயக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து 15 ஹெலிகாப்டர் விமானங்கள் இல்லாம 15 ஹெலிகாப்டர் தரையிறங்கும் இடங்களும் 2 நீர்நிலை விமான நிலையங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உதான் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, 2014 தொடங்கப்பட்ட திட்டத்தின் அந்த நிறைவடையும் காலம் பாருங்க 2027. 2027ஆம் ஆண்டில் முடிவடைய உள்ள இந்த திட்டத்தின் காலத்தினை
தற்போது மத்திய அரசானது மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ரொம்ப முக்கியமான திட்டம் உதான் திட்டம், கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். போனஸ் கேள்விகள் நிறைய கேட்டிருக்கும், கவனமா இருங்க. எல்லாத்துக்கும் சிறப்பான பதில்களை ஃபர்ஸ்ட் போனஸ் கேள்வி பதில் சொல்லிட்டு லாஸ்ட்ல சூப்பர் 6 கேள்விக்கான பதில சொல்லுங்க, கவனமா இருங்க. சரியாமா? முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக போலியோ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியா எப்போது போலியோ பாதிப்பு இல்லாத நாடு என்று அறிவிக்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இந்த பழைய வாகன அளிப்பு கொள்கை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 எப்பன்னு பாத்தீங்கன்னா என்ன கேள்வி பாருங்க, 2025ஆம் ஆண்டிற்கான ஆசியான், சரியா, ஆசியான் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஐந்தாவது கேள்வி, தேசிய ஈட்டு எறிதல் தினம் இந்தியாவில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆறாவது முக்கியமான கேள்வி, உதான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதான் இந்த சூப்பர் 6 கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்த வரும் தேர்வுகளில் நம்ம வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.